ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கம மணத்தோட ரொம்ப சுவையான நல்ல ஃபில்டர் காப்பி ரெடி பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணுங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்து அதில் போட்டுறணுங்க. போட்டுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு பக்குவம் வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இலகி வருங்க. அது கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னாக்க ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இலகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதுதாங்க ஃபில்டர் காப்பியோட முக்கியமான சீக்ரெட். இதுதானங்க. இது ரொம்ப இந்த முறையில் நீங்கள் ஃபில்டர் காப்பி போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தண்ணி கலந்துக்கலாங்க. அதில் இப்போ தண்ணி கலந்துட்டு கொதிக்கட்டுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் ஃபில்டர் போடலாம். இப்போ நான் டாட்டா கிராண்ட் காப்பி தூளும் க்ரீன் டேபிளும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தான் சிக்கரி ஈக்குவலாக கிடைக்குங்க. ஒன்று அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. இப்போ அதை தண்ணி கொதிச்சிச்சு இல்லையா, அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபில்டரோட சேர்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இதை வச்சு அழுத்தலாங்க. முன்னாடியே வச்சோன்னா காப்பி பவுடர் போய் அடைச்சிக்கும். சீக்கிரத்தில் ஃபில்டர் இறங்காது. நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாலை சட்டியில் ஊற்றிக்கலாங்க. பால் காயட்டும். பால் காஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம ஃபில்டர் இறங்கிடணும். கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடும். இந்த முறையில் இது பண்ணால் சீக்கிரமாகவே ஃபில்டர் இறங்கிடும். இப்போ பால் காஞ்சிட்ருக்குங்க. பால் காஞ்சிட்டு ஒரு டம்ளர் பாலுக்கு கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. நம்ம எவ்வளோ பால் காய வச்சாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் பால் கலந்துக்கலாங்க. பால் கலந்துட்டு அதை நல்லா அப்படியே ஸ்பூன்லேயே அடித்து விடலாங்க. இந்த முறையில் காப்பி போட்டோன்னா நல்ல ஒரு பஃபியான டேஸ்ட்டில் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்போ நம்ம சில்வர் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாங்க. பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பிளாஸ்டிக் அந்த சூட்டில் இலகி அந்த நம்ம உணவுப் பொருளோடு கலந்துருங்க. இப்போ நம்ம பாலை சேர்த்துட்டோம். இந்த டைமில் நம்ம ஃபில்டர் அதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம ஃபில்டர் காப்பி ஆற்றுவோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல நுரை எப்படி பப்பியான கலரில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.